யெகோவாயிரே பிரேயர் டைம் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, என்னதான் காலங்கள் நாட்கள் மனிதனின் குணநலன்கள் மாறினாலும் எந்த ஒரு மனிதனும் ஏங்கக்கூடிய ஒன்று என்ன தெரியுமா? அன்பு. ஆனா மனிதர்களிடத்துல அதை எந்த காலத்திலும் உண்மையாக நாம பெற்றுக்கொள்வது என்பது அரிதான ஒன்று. என்ன அன்பு காட்டினாலும் நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு ஈடாகாது இல்லையா? அந்த அன்பு இன்னும் குறையல. அந்த ஈடில்லாத அன்பின் கிருபையாலதான் நாம எவ்வளவோ குறைவுகளின் மத்தியிலையும் இன்னைக்கும் நிலை நிற்கிறோம். உலகப்படியான மற்றவங்க அன்பு ஒரு குறைவல்லது நமது இயலாமையில நம்ம மேல கண்டிப்பா செயல்படாது, அல்லது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் நிமித்தம் அந்த அன்பானது நம்ம மேல செயல்படும். அது நிறைவேறாத நிலைமையில அந்த அன்பு தணிந்து போகும். எனவே நமது அன்பை நாம கர்த்தருக்கு கொடுக்கும் போது நமது அன்பை விட அதிகமான அன்பை நாம அவங்க கிட்ட பெற முடியும். ஆண்டவரிடத்திலிருந்து பெறக்கூடிய அன்பு ஈடு இல்லாதது தானே. உபாகமம் 6:5 நாம பார்க்கும் போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்படி நாம பார்க்கலாம். இந்த வசனத்தின்படி முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உண்மையாக ஒரு நபர் தேவனிடத்துல அன்பு கூறும்போது தேவ அன்பை அவரால கண்டிப்பாக உணர முடியும். உலக மனிதர்கள் பின்னால எனவே ஓடாதீங்க. எக்காரணத்தை கொண்டும் அழித்து போகும் பிரயோஜனமற்ற உலக அன்புக்காக நீங்க ஏங்காதீங்க. உங்களை தகப்பனை போல நேசிக்கிற அவரை விட வேற யாரும் உங்க மேல உண்மையான அன்பை காட்ட முடியாது. நாம நிறைய பேர் அன்பு கூறுகிறேன் என்ற பெயர்ல கர்த்தருக்கு 2ஆம் இடத்தை தான் நாம கொடுக்கிறோம். முதல் தரமான முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் கூடிய அன்பை ஆண்டவரிடத்துல கொடுத்து பாருங்க. உண்மையான அவருடைய அன்பை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. எனவே எல்லா காரியங்களிலும் அவருடைய அன்பு உங்க மேல கண்டிப்பாக செயல்படும். சரியா? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.